இம்மா இப்ப அடடே தங்கம் எப்பமா எப்ப வந்த சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? என்ன இப்பதான் சாயங்காலம் தான் வந்தேன். எங்க இருந்தனே நான் சொல்லிட்டு வர்றது. இந்த வீட்ல அந்த கொள்ள குத்து நடந்திருக்கு. ஒருத்தவரும் என்ன ஏதுன்னு வாய் திறக்கல. நானே இங்க வந்த பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது எல்லா உண்மையும். ஏமா என்னாச்சு? நீ அப்படி என்கிட்ட மூடி மறைக்காதண்ணே. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? எல்லாம் தெரியும். உனக்கும் மைனிக்கும் சண்டையாமே, மைனி கோச்சுக்கிட்டு போயிட்டாங்களாமே. எல்லாத்தையும் கேள்விப்பட்டுட்டு தான் நான் வந்திருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அவங்க சித்தப்பா பையனுக்கு கல்யாணம், அதுக்கு போயிருக்கா, வேற ஒண்ணும் கிடையாது. உன் குடும்ப விஷயத்தை அப்படியே ரகசியமா பாதுகாக்கிறேன். என்ன இந்த வீட்ல ஒரு சின்ன குண்டூசி விழுந்தா கூட எனக்கு கேட்டுடும். ஏன்னா இது என் குடும்பம்னு நான் அக்கறையா என்னாச்சு ஏதாச்சு அண்ணனுக்கு மைனிக்கு எதுவும் சண்டை நடக்குதா, அப்பா அத்தை நல்லா இருக்காங்களேன்னு ஒவ்வொன்னா ஒவ்வொருத்தவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஆனா இங்க இருந்து யாரும் எதுவும் வாயை திறக்க மாட்டீங்க, கையை திறக்க மாட்டீங்க. நானா இருக்கனா இல்லையான்னு கூட கண்டுக்க மாட்டீங்கல்ல. அச்சச்சோ அப்படியெல்லாம் இல்லம்மா. அம்மா எங்க? எப்பா வாயா, வா வா வந்துட்டியா? ஏப்பா இன்னைக்கு நேரம் கழிச்சு வருவேன்னு சொன்னதும் நேரா உன் மாமி வீட்டுக்கு போய் உன் பொண்டாட்டிய கையோட கூப்பிட்டுட்டு வருவேன்ல நினைச்சேன். என்னையா இது? ஏன் எதுக்கு கூப்பிட்டுட்டு வரணும்? போனவங்களுக்கு வர வழி தெரியாதா என்ன? வரட்டுமே. என்ன அம்மா உனக்கு தனியா சோறு குழம்பு ஆக்க ரொம்ப கஷ்டமா இருக்கா என்ன? ரொம்ப அப்படியே அதிசயமா மர்ம வரலன்னு அடிச்சுக்கிறேன். அண்ணன் பாவம் வேலையில இருந்து வந்திருக்கு, அதுக்கு ஒரு வாய் தண்ணி கொடுப்பியா? நிக்க வச்சு பேசுது பாரு பேச்சு. என்ன நீ போன? ஏமா தங்கமதி சொல்ற மாதிரி ஏன் தானா போனவளுக்கு தனியா வர தெரியாதா? ஒரு ஆளு ஊரை கூட்டி ஏதோ மேலம் கட்டி கூப்பிட்டு வரணுமா என்ன? அவ என்ன சின்ன குழந்தைய? அவளுக்கு எப்ப வரணும்னு விருப்பம் இருக்கோ வரட்டும், இல்லையா அங்கேயே இருந்துகிட்டும். அவளால ஒண்ணு இங்க மோசம் போவாது. ஏன் அவங்க வரலன்னா நம்ம வீட்டுல சோறு உழப்புங்காதான் என்ன? சரி தங்கச்சிக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தியா இல்லையா? எங்க கொடுத்துச்சு? ஒன்னும் கொடுக்கல. வந்ததுல இருந்து வெறும் வயித்தோட பசியும் பட்டினியுமா தான் உட்காந்து கிடக்குறேன். என் மாமியா வீட்டுல ஏதோ சாம்பாரையும் ரசத்தையும் வச்சு தின்னுபிட்டு நாக்கு செத்து போய் அம்மா இருக்காங்க மைனி இருக்காங்க அவங்க கையால ஆசையா சமைச்சு சாப்பிடலாம்னு வந்த எனக்கு சும்மா வெறும் விட்டு வேடிக்கை பார்த்துட்டு போறதுதான் மிச்சப்பட்டுச்சு போல. என்ன 2 நாளா உடம்புக்கு சுத்தமா எழுந்திருக்கவே முடியலண்ணே, அவ்வளவு காய்ச்ச. அதான் சரி இனிமே இங்க இருந்து நம்மளால கஷ்டப்பட முடியாது, அம்மா வீட்டுக்கு போய் ஒரு 4 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தாதான் சரி வரும்னு அப்படியே போட்டதை போட்டபடியே வச்சுட்டு வந்துட்டேன். மைனி இருந்தாலாவது என்னையும் நல்லா கவனிச்சுப்பாங்க. இப்ப அவங்களும் இல்லாம போயிட்டாங்களா, வந்தது வீணா போச்சு. என்னத்த பண்ண? தங்கமையில உன் கூட பிறந்த அண்ணன் நான் இருக்கா, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. நாங்களும் உன்னை பாத்துக்க மாட்டோமா? உன் மைனி மட்டும் தான் உன்னை பாத்துக்கோல என்ன? நீங்களே எனக்கு என்னத்தை செஞ்சிட போறீங்க? மிஞ்சி மிஞ்சி போனா இந்த அம்மா ஏதோ வரக்காப்பு வச்சு கொடுக்கும், அதுதானே அதுக்கு தெரியும். இதுவே என் முத்து பேச்சு மைனியா இருந்துச்சுன்னா நான் அப்படியே எல்லுன்னு சொன்னா என்னையா நிக்கும். நான் ஏதாவது கேட்க பத்தாது, அதுல ஒவ்வொன்றத்துலயும் 9 ஐட்டம் செஞ்சு வரிசையா தட்டு நிறைய கொண்டு வந்து வைக்கும். இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு, என்ன வேணும்? இந்த அண்ணன் இருக்க, நான் பாத்துக்கிறேன் உன்னைய. எவ்வளவு ஒருத்திய பத்தி இப்படி எல்லாம் பேசுற? அண்ணனை பத்தி உனக்கு தெரியாதா? அண்ணனை விட உனக்கு உன் மைனதே பெருசா போயிட்டால. பொறவு என்னென்ன நேரத்துக்கு நான் காய்ச்சலா வந்திருக்கேன்னு தெரிஞ்சாலே போதும். மைனி உனக்கு ஒரே ஒரு போன் தான் அடிக்கும். எங்க தங்கமேல வந்திருக்கா, அவளுக்கு நல்ல எலும்பு எடுத்துட்டு வாங்க, சூப் வச்சு குடிக்கும். அவளுக்கு ஆட்டுக்கறியா எல்லாம் வெள்ளாடா பார்த்து வாங்கி வெட்டி எடுத்துட்டு வாங்க, ரசம் வச்சு கொடுக்கும்னு சொல்லி இந்நேரத்துக்கு ஒரு அசைவ கடை லிஸ்டே போட்டிருக்கும். ஏய் அம்மா, அவ நல்லா செஞ்சு கொடுத்தே பழகிட்டா, இவ நல்லா சாப்பிட்டே பழகிட்டா. அதான் தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் சும்மாவா சொன்னவனவன்? நாக்கு ருசி கண்டு வந்துட்டாப்புல இருக்கு. இலை உன் தங்கச்சிக்கெல்லாம் என்னால செஞ்சுக்கிட்டு கிடக்க முடியாதுடா. ஏதோ நீ போய் உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து உன் தங்கச்சியை குணப்படுத்தி அனுப்பு. இல்ல அவ எங்கேயாவது எக்கடை கட்டு போனா போறா. ஒவ்வொன்றத்துலயும் 9 ஐட்டம் செய்யணுமாமே. அங்க அடுப்படிக்குள்ள கடந்து யாரு அவியறது? பாத்தியா பெத்தாத்தான்னு சொன்னியே, அது பேசுற பேச்ச பாத்தியா? சரிம்மா இப்ப என்ன உனக்கு? நல்ல எலும்பு சூப்பு வேணும் அவ்வளவுதானே? அண்ணன்கிட்ட சொல்லிட்டல, இந்த 10 நிமிஷத்துல வாங்கிட்டு வந்து தாரேன். நல்ல தெம்பா சாப்பிடு. சரிண்ணே சரி. இருந்தாலும் என் அண்ணன் மாதிரி வராது. என் மைனி எனக்கு இவ்வளோ இதா செய்யறாங்கன்னா அதுக்கெல்லாம் யாரு காரணம்? என் அண்ணன் நீ தானே. போன போய் வாங்கிட்டு வா. நான் தான் இப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து லேசா கண்ணு உறங்குறேன். ஏமா ஒரு தூக்கோல் எடுத்து கொடு. ஏம்மா சின்ன வாளியெல்லாம் கொடுத்து விடாத. தீபாவளிக்கு எனக்கு பண்டம் சுட்டு எடுத்துட்டு வருவாள் பெரிய வாளி, அதை கொடுத்து அனுப்பேன். என்ன அந்த வாளி முழுக்க நல்ல வழிய வாங்கிட்டு வா. ஒரு 2 கப்புக்கு 4 கப்பா குடிச்சாதான் உடம்பு வலி போகும். இலை உன் தங்கச்சி கறிக்கு ஒரு வாளி சூப்பு பத்தாது. நல்ல ஒரு குண்டா ஒரு கோலா இருந்தாலும் நல்ல மடக்கு குடிப்பா. சும்மா இருமா, அவ ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கா, ஆசையா கேட்கறா, வாங்கி கொடுக்க வேண்டியதானே? என்ன சூப்புன்னு சொன்னது சூப்பு மட்டும் வாங்கிட்டு வந்துடாத. இந்த சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ், அப்புறம் வேற என்ன சிக்கன் பிரியாணி அந்த மாதிரி ஏதாவது இருந்தா வாங்கிட்டு வா. தங்கச்சி அது மட்டும் போதுமா இல்ல வேற எதுவும் விட்டு போயிடுச்சாமா? அந்த முழு கொடிய மசாலா போட்டு அப்படியே அந்த நெருப்புல போட்டு வறுத்துக்கிட்டே பண்ணுவல, கிரில் சிக்கன் அதை வாங்கிட்டு வா. நீ பெத்த புள்ளிவ கூட ஒரு நாள் உன்னை இப்படி எல்லாம் கேட்டது இல்லையே. புள்ளிவன்னு சொன்னதுதான் ஞாபகம் வருது. ஏன்னா தம்பி அப்படியே கடைசி பஸ்ல உங்க அப்பா வந்தாருன்னா கூப்பிட்டுக்கிட்டு வாயாச்சத்த. ஆமா அப்பா மைனியை கூப்பிட்டுட்டு வரதான் போயிருக்காரு. என்னமா தங்கமணி சொன்னதுல உண்மையா? அப்பா எதுக்குமா அங்க போனாரு? அப்பாவை யாரு போக சொன்னதே?
என்னையா செய்யறது, வீடுனா சண்டை சித்திரம் இருக்கதான் செய்யும். அந்த மனுஷனை ஏதோ மனுஷன் மாதிரி மருமகளை கூப்பிட்டு போயிருக்காரு, போய் கூப்பிட்டுட்டு வரட்டும்யா. அம்மையால ராத்திரிக்கு எல்லாருக்கும் சோறுலாம் ஆக்கிட்டு இருக்க முடியாது, கடையில ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறியா? அம்மா நீயும் மைனி கூட சேர்ந்து நல்ல கடையில வாங்கி சாப்பிட கத்துக்கிட்டு போலையே. ஆமா, நான் கடையில வாங்கி சாப்பிடுறேன். இவ அப்படியே கடையில இருந்து வாங்கிட்டு வர பொருள் ஒன்னையும் தொட மாட்டா. எனக்குன்னு வந்து சேர்ந்துருக்கா பாரு. அப்பா நல்ல சூடா நல்லி எலும்பு சூப்பு வாங்க அண்ணன் போயிருக்கு. வந்ததும் அப்படியே நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல தூக்கத்தை போடணும். ஆத்தா விடுனா ஆத்தா விடுதேன், ஒரு வேலையும் கிடையாது. யாரும் நம்மள ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க போறது கிடையாது. சவனையன்னு கொடுக்கறது தின்னுபிட்டு நல்ல ஜாலியா உறங்கலாம். பத்தாத வரைக்கும் மைனிகாரி வேற இல்ல, இருந்தா மட்டும் என்ன அப்பவும் நம்ம ராஜேந்திரன். ஆனா மாமியார் வீட்டுக்கு போனா அப்படிக்கு எல்லாம் தலைகீழ மாறிடும். கிழவி எப்ப பாரு என்ன ஏதாவது செய்ய சொல்லிக்கிட்டே இருக்கிறது என் மாமியார் கிழவிக்கு வேலை. அண்ணா வீட்ல இருந்து போறதுக்குள்ள நல்ல சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து தூங்கி அந்த கிழவிய பரலோகத்துக்கு அனுப்புறதுக்கு ஒரு நல்ல பிளான போட்டுட்டு தான் போகணும். இங்க இருந்து போனதும் அந்த கிழவியை காலி பண்ணிட்டு தான் மறு வேலை நமக்கு. அம்மாடி உள்ள வாமா, என்னத்துக்கு தயங்கி தயங்கி நிக்கிற? இன்னும் யாரும் எவ்வளவு வீட்டுக்குள்ள வர மாதிரி இருக்க? உள்ள வா. ஆயிரம் தான் சண்டையா இருந்தாலும் இது நம்ம வீடு, உன் வீடுடா. மைனி மைனி வந்துட்டீங்களா? என்ன மைனி இதெல்லாம், என்ன கோலம் நீங்களா இப்படி? மைனி உங்களை நான் என்னமோ எதன்னு நினைச்சேனே. சின்ன பிரச்சனைக்கலாம் இப்படி ஆத்தா வீட்டுல போய் உட்காந்து இருக்கீங்களே, ஐயோ. தங்கமையில சரி இப்ப எதுவும் ஆரம்பிக்க வேணாமா, விடு, முடிச்சது முடிச்சு போகட்டும், விடு விடு. அம்மா எங்க சாப்பாடு எல்லாம் செஞ்சுட்டால, மைனி வேற வீட்டுல சாப்பிடவே இல்ல, அப்படியே கையோட கூப்பிட்டு வந்துட்டேன். ஏப்பா நீ சும்மா இருப்பா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. என் மைனி மேல நான் எம்பிட்டு உசுர வச்சிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எட்ட போப்பா. என் மைனி என் அண்ணெல்லாம் ஒரு ஆளா சொல்லுங்க, அவர் மேல வேகப்பட்டுட்டு இப்படி வீட்டை விட்டு போலாமா நீங்க? நம்ம குடும்பமான மரியாதையை சந்தி சிரிக்க வச்சுட்டீங்களே, எவ்வளவு ஒரு ஈட்டு சிரிக்கி எனக்கு போன் பண்ணி சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த நானும் தான் இருக்கேன் என் மாமியார் வீட்டுல, அங்க ஏதாவது நடக்கிற ஒண்ணுங்கிறது தெரியுதா? இல்ல நான் தெரிய வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா நீங்க இப்படி ஊர் முழுக்க தண்டார அடிச்சு சொல்ற மாதிரி வீட்டை விட்டு போயிருக்கீங்களே, எல்லாத்துக்கும் காரணம் என் அப்பா தானே எனக்கு தெரியும். வயசான காலத்துல ஏத என் அப்பா தெரியாம என்னமோ ஒரு ஒண்ணு ரெண்டு வார்த்தை பேசிருப்பாரு, அதுக்கெல்லாம் இப்படியே பண்ணுவீங்க? தங்கமையில எப்பா சும்மா இருப்பா. மைனி இனிமேலும் ஒரு நாள் இப்படி ஒரு வேலையை நீங்க பண்ணவே கூடாது. இந்த இன்னைக்கு ஒரு நாள் நீங்க இந்த வீட்டை விட்டு போனதுக்கு இந்த வீடு என்ன நிலைமையில கிடக்கு தெரியுமா? சரி அது இருக்கட்டும். யா மைனி அண்ணா வந்து கூப்பிட்டாதான் நீங்க வரணுமா? நீங்களே வர மாட்டீங்களா? ஏன் நீங்க முதல்ல இங்கிருந்து போறீங்க? சரிம்மா தங்கமையில, நீ தான் சொல்லிட்டல, இனிமே மைனி இப்படி எல்லாம் செய்ய மாட்டோமா. எப்பா உனக்கு நல்லா சொல்றப்பா, இனிமேட்டுக்கு மைனி கிட்ட ஏதாவது பம்பு வச்சுக்கிட்டா அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது. அம்மா நான் தான் நடந்துக்கிட்டதெல்லாம் தப்புன்னு மைனி கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் அங்க கூப்பிட்டு வந்திருக்கேன். இனிமே அப்பா அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டோமா. மைனி உங்க கையால ஒரு டீ போட்டு தர முடியுமா? சரி தங்கமையில, சரி. அத்தை எங்க காணோம்? ஆமாவா மைனி, இம்புட்டு நேரம் உங்களை நினைச்சு அழுதுகிட்டு கிடந்தாங்க. நான் தான் அப்பதான் போயிருக்காரம்மா, எதுக்கு இப்படி எல்லாம் அழுது புலம்புற? அம்மா மைனி வந்துருவாங்க, போய் உலைய பத்த வச்சு சோறாக்குன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கேன். பாவம் மைனி அவங்க, நீங்க அவங்கள ரொம்ப சொகுசா வளர்த்து விட்டு விட்டீங்க. போங்க மைனி போங்க, போய் அடுப்புல வேலையை பாருங்க மைனி. சரிம்மா சரி. உங்க அண்ணனை காணுமே. மைனி அவரை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க மைனி, உங்களையே வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லியிருக்காரு. இனிமே அவர் எனக்கு அண்ணன் கிடையாது மைனி, இனி நான் அவர்கிட்ட பேச வரதே இல்ல. ஏமா தங்கமையில, நாங்க புருஷன் பண்டட்டிக்குள்ள சண்டை போட்டுக்கிறோம், அதுதான் என்ன இப்பவே இன்னும் கொஞ்சம் நேரத்துல சரியா போயிடும். நீ எல்லாம் அதுல எதையும் தலையிடாத. முடியாது மைனி, அப்படிலாம் என்னால விட முடியாது. என் அண்ணன் வரட்டும், இன்னைக்கு ஒரு கையை பார்க்காம விட மாட்டேன். என்ன மைனி உங்களுக்காண்டி கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டாரா? நான் இருக்க மைனி, உங்களுக்கு நான் இருக்கேன். தங்கமையில நீ இப்படி எல்லாம் பேசுறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. இந்த பரமா முத்து பேச்சு, இப்படி ஒரு நாத்தனார் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். உனக்காண்டி எதுவும் செய்வாயா மோவ? நம்ம என்ன சொன்னாலும் அப்பா கேட்கறது, இவரு ரொம்ப நல்ல அப்பாவா இருக்காரு. சரிம்மா தங்கமையிலே, உனக்கு பிடிச்ச கருவாட்டு குழம்பு வைக்கிறேன். போங்க 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 மைனி போங்க, சீக்கிரம் ஆரம்பிங்க. மத்தியானத்துல இருந்து எதுவுமே சாப்பிடாம வயிறு கியமையான்னு கத்திக்கிட்டு கிடக்கு. 1 2 3 4 5 எல்லாம் சரியா இருக்கு. என் அண்ணனாச்சு நான் கேட்டதை வாங்கி தராம இருக்கிறாச்சு. நல்ல சூப்பு குடிச்சாதான் நல்ல எலும்புல கெம்பா இருக்குமாமே. இப்ப நீ முன்ன பின்ன இந்த சூப்பை கண்ணால பாத்திருக்கிய? நீ எங்க அதெல்லாம் பாத்திருக்க போற? மைனி எப்பயும் வீட்டுல சாம்பார் ரசம் புளி குழம்பு கார குழம்பு தான் வைக்கும். இந்த மாதிரி விதவிதமா ரகரகமா சிக்கன் ரைஸ் சிக்கன் பிரியாணி அப்புறம் நூடுல்ஸ் நல்லி எலும்பு சூப்புன்னு வச்சு சாப்பிட்டதானே. பாவம் பண்ணி ரொம்ப இழைச்சி எலும்பு தொழுமா இருக்கு. இந்த அது அதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து சாப்பிடு. ஆமா மைனி உனக்கு சாப்பாடு போடுறாங்களா இல்லையா? ஏமா அதெல்லாம் உன் மைனி நீ நல்லதான் பாத்துக்கிறாங்க, நீ எடுத்து சாப்பிடுதாயே. உன்னைய பார்த்தாதான் எலும்பு தொழுமா கழுவு மாதிரி இருக்க. உன் மாமியார் வீட்டுல நீ சோத்த கண்ணால பாக்குறியா இல்லையா? அதெல்லாம் நான் நல்லா தான் சாப்பிடுறேன். ஆனா எனக்கு உடம்பு விட மாட்டேங்குது, அதுக்கு என்ன செய்யுது? நான் என்ன உன் மரும மாதிரி நல்லா சாப்பிட்டு வீட்லயே உட்காந்து ஒன்னையும் அம்மாவையும் வேலை வாங்குறேன்? என்னமோ வந்ததுல இருந்து மைனி நீங்க தான் எனக்கு சாமி கடவுள் அப்படி இப்படின்னு சொன்னா, இப்ப என்னென்ன பேச்சு பேசுற பத்தியா? அதானே, ஆளை கண்டா ஒரு பேச்சு, ஆளை காணலன்னா ஒரு பேச்சு. ஒரு நாள் சண்டை போட்டுட்டு போய் இருந்ததுக்கே இந்த நிலைமை. இன்னும் ஒரு வாரம் அங்க தங்கி இருந்தேன், அவ்வளவுதான். ஒட்டுமொத்தமா என்னை அங்கேயே இருக்க வச்சிருந்திருப்பா. சூப்பு வாங்கி குடிக்கிறாளாம் சூப்பு. இவன் என்ன நல்ல இளவு சூப்பு குடிக்க வந்திருப்பா? நம்மளுக்கு ஆப்பு வச்சுட்டு போவதான் வந்திருக்கா. என்ன பானை வந்து சாப்பிடு. இப்படி உங்க எல்லாரையும் உட்கார வச்சுட்டு நான் மட்டும் சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்காதா என்ன?
அது வயிறா இருந்தா தானே வலிக்கும். என்ன நீ ஆனா என் புருஷனுக்கு எவ்வளவு பரவாயில்லனே. பொண்டாட்டி சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சு அப்பாவையே சமாதானம் பேச அனுப்பியிருக்கல. ஆனா எல்லா பிரச்சனைக்கு காரணம் அப்பா தானே. சூப்பர்ண்ணே, நல்லா தொட்டிலையும் கிள்ளி விட்டுட்டு பிள்ளையும் ஆட்டி விட்டுக்குதுங்க. தங்கமையில இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? அதான் உனக்கு கேட்டதுல வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன், சாப்பிட்டுட்டு கிளம்புவியா? சும்மா தேவையில்லாத கதை. ஏன் எப்பா என்ன உன்னைய பத்தி நான் சொல்லி கொடுத்துருவோம் மைனிக்கிட்ட, மறுபடியும் மல்லு கட்டிக்கிட்டு நிப்பீங்கன்னு பயம் வந்துருச்சே. ஆயிரம் இருந்தாலும் மைனி செஞ்சதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. உள்ள கையில எறும்பு மருந்தையை எடுத்து கொடுத்து என் அப்பனை கொல்ல பாப்பாங்க. ஏப்பா அப்படி என்னதான் நீ உன் மருமகளுக்கு கொடுமை பண்ணுற? ஊர் உலகத்துல மாமியார் மாமனார் கொடுமை நடக்காமலா இருக்கு? இந்த வீட்டுல நடக்கிறது அதிசயமா இருக்குப்பா. நான் கூட என் அண்ணன் மைனி பேச்சு கேட்டுக்கிட்டு எங்க அம்மாவையும் அப்பாவையும் வெளியில துரத்திருமோன்னு நினைச்சேன். ஆனா அப்படியெல்லாம் எதுவும் ஆகல. என்ன உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குனே. பொண்டாட்டியை விட அப்பா அம்மா தான் முக்கியம்னு இருக்க பாரு. நீ மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். சரிதாங்க, சரி பேசுறதெல்லாம் பரவாயில்ல, பேசிக்கலாம். நீ சாப்பிடுமா. சரி சரி, நான் நல்ல எலும்பு சூப்பு குடிக்கிறேன். சரிம்மா நல்லா அந்த எலும்பெல்லாம் கடிச்சு சாப்பிடு. இவ்வளோத்தையும் ஒண்டியா எப்படி சாப்பிட போறேன்னு நினைச்சாலே கவலையா இருக்கு. ஆண்டவன் ஏன் தான் இவ்வளவு குட்டியான வயிறு எனக்கு படிச்சிருக்கான்னு தெரியல. அடப்பாவி.